ஐசிக்கு ஃபேமிலி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து ப்ரோ ட்ரெயின் ட்ராவல் vlog ரிவ்யூ பண்ணுங்க, ட்ரெயின் ட்ராவல் vlog ரிவ்யூ பண்ணிங்க நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ட்ரெயின் என்ன ட்ரெயின் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ், தமிழ் அழகாக சொல்லணும் முத்துநகர் எக்ஸ்பிரஸ். அந்த முத்துநகர் எக்ஸ்பிரஸை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் நீங்கள் எத்தனை இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணோம். அதான் உங்களுக்குள்ள சேலஞ்சு. இந்த வீடியோவை திருக்கி விட்டுருங்க, கஷ்டப்பட்டு பண்ணுறேன் சரியா, திருக்கி விட்டுருங்க. அப்புறமா உங்கள் சப்போர்ட்டை கிள்ளி கொடுங்க, மல்லி கொடுங்க. வாங்க சீக்கிரம் ஃபேமிலி வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டு உங்களை எல்லாத்தையும் சுற்றி காமிட்டுறேன் வாங்க. பாரு தூத்துக்குடி தான். அப்புறமா ஃபேமிலி செங்கல்பட்டு ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. 3 minutes டிலே ஆகிருக்கு செங்கல்பட்டு ஸ்டேஷன். செம்ம ஸ்பீடு தான். ஆனாலும் லைட்டாக நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் லேட் பண்ணதுனால நம்ம ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாக போயிட்டு இருக்கு. என்ன இது காரணம் தெரியல. அப்புறமா ஃபேமிலி இந்த ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து தூத்துக்குடி போகிறது ஒரே ட்ரெயின். இது மட்டும் தான், வேறு ட்ரெயினே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? அப்புறமா ஃபேமிலி ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி, நெல்லை, அப்புறமா பாண்டியனுக்கு அடுத்தது தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் தான், பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ் தான் டிமாண்ட் அதிகம்.
அப்புறமா சிக்கி ஃபேமிலி திண்டிவனம் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். இது மெயின் ஸ்டேஷன் கிடையாது, இதுக்கப்புறம் விழுப்புரம், அதான் மெயின் ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷனில் என்னால் எதுவும் இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியல, அடுத்த ஸ்டேஷனில் சொல்கிறேன். அப்புறமா சிக்கி ஃபேமிலி மூணாவது இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 144 வருஷம் ஆச்சா. அப்பா, ஒன்று இந்த ட்ரெயினுக்கு 144 வயசா? என்னோட பெரிய பையனாக இருக்கா, நான் வாடா போடான்னு பேசுகிறேன். சரி, அப்புறமா சிக்கி ஃபேமிலி அரியலூர் ஸ்டேஷன் ஆகாச்சு. திருச்சிராப்பள்ளி வரைக்கும் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து விருதுநகர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். திருச்சிராப்பள்ளி எவ்வளோ சீக்கிரமாக போகுதுன்ற பார்ப்போம். இது டிலேவாக தான் போயிட்டுருக்கு. இப்போ ட்ரெயின் கொஞ்சம் டிலேவாக தான் போயிட்டுருக்கு. முன்னாடி போகிற ட்ரெயின்லாம் ஃபுல் டிலே, அதனால தான் டிலேவாக போயிட்டுருக்கு. வாங்க ட்ரெயின் எடுக்க போகிறாங்க.
அப்புறமா சீக்கிரம் ஃபேமிலி திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் ஆயாச்சு. 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டோம். எதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லாக் டைம் கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்தாச்சு. இங்கே தான் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் நிற்குது. இதோட தம்பி தான் இதோட வந்து ரெக்ஷா. அப்புறமா சீக்கிரம் ஃபேமிலி 4வது இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் சிட்டி எக்ஸ்பிரஸ், அதாவது முத்துநகர் எக்ஸ்பிரஸும் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸும் ஒரே ரேக் தான். ஓகேவா? பிரமாசிக்க ஃபேமிலி விருதுநகர் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது சாத்தூர் நம்ம ஸ்டேஷன் தான். என் ப்ரோ இடையில திருச்சி காமிச்சிருப்பேன், மதுரை திண்டுக்கல் தான் காட்டலன்னு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டேன். அவ்வளோ சரியா அதெல்லாம் காட்ட முடியல. அடுத்தது நம்ம ஊரை வரப்போது, அந்த ஊரை காட்டுறேன். ஆத்தூர் ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. இதோட இந்த சீரீஸ் முடிஞ்சிச்சு. சீரீஸ் பிடிச்சா மறக்காமல் தான் இந்த பாட்டு இதோட முடிஞ்சிச்சு. அடுத்த பாட்டு நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இந்த பாட்டு பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல லைட்டிங் இல்லை அதனால தான் இப்படி இருக்குது. அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.